அன்எக்ஸ்பெக்டானது தான் வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு நைட்ல தூக்கம் வரலன்னு சிவன் இங்க வர வச்சிட்டார். நல்லா சிவனே நேரில் வந்து பேசுன மாதிரி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உள்ள இருக்கிற ஃபீல் எல்லாம் எனக்கு அழுக வந்துருச்சு. அவர் பேசின உடனே எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருந்தது. அவர் பேசினாலே எனக்கு அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ரொம்ப எமோஷ்னல் ஆகினேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லை, எனக்கு அவர் தான் எனக்கு அப்பான்றதால நான் ரொம்ப ஷன் இதுவு. ஸோ அவர் பேசினோடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அழுதுட்டேன். ஒன்லி मुझे अच्छा लगा, मतलब यहाँ के थोड़ा फील हुआ, हाँ सही है, मतलब अपने मम्मी पापा के लिए प्रे किया है, वो हमेशा खुश रहे, सब साथ में रहे, बस इतना से और कुछ. ஓகே பகுத் ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஒர்க் ப்ரெஷர்னால. இங்கே வரப்போ எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாக நல்லா இதுவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் மன அமைதியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்கள் டேடி தான் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சிவனை வந்து நம்ம நேரில் தரிசித்த மாதிரி ஒரு அமைதி, சாந்தமாக மனசை வந்து அங்கேயும் பதற விடாமல் சிதற விடாமல் ஒரு உருளையாக்கி அவங்க சொல்கிற அந்த போதனை கேட்கும்போது மனசு ரொம்ப ஒரு அமைதியாக. ரொம்ப நன்றி. தரிசனம் பண்ணது இன்னைக்கு தரிசனம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அமைதி கிடைச்சிது. எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் செஞ்சுருக்குது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேஸ். நான் வந்து பார்த்தீங்களா, நான் பண்ண புண்ணியம் நல்லது. சிவராத்திரினாவே நான் வந்து சிவன் கோயில் தேடி போயிடுவேன். எங்கேயாவது கோயம்பேடு போவேன், இல்லை வடபழனி போவேன், எங்கேயாவது சிவன் கோயிலில் போயிட்டு உட்காந்துருவேன். நேற்று எனக்கு கொஞ்சம் இந்த நோட்டீஸ்லாம் இந்த கோயிலில் தான் வந்தது, பக்கத்தில் தான் வந்தது வந்தது. இன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். இன்றைக்கி டக்குன்னு வந்து கூப்பிட்டு உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க. அதை எதிர்பாராது தான் நான் ஆமாம் பாகியம் தான். இப்போ வந்து 2 மினிட்ஸ் தான் அது. ஆனால் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. தேங்க்யூ. பைக்கில் போயிட்டே இருந்தோம். டக்குன்னு சிவனே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னேன். அவங்க இல்லை, நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போங்க சொன்னாங்க. சிவனே கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தெருவில் இருக்கிறோம், வரணும்னு கூட அந்த யோசனை வரவே இல்லை. திடீர்னு கிளம்புனேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அனுப்பவே மாட்டார் எங்கே போகணுன்னாலும். சரி திடீர்னு வந்தேன், கொஞ்சம் அமைதியாக நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு தரிசித்தா மன நிம்மதி வந்து ஒன்றும் தெரியல, வெளியில் போய் இருந்திருந்தோம். இப்போ உள்ளே வந்து சாமி கும்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னறியாமே அழுக வந்தது. அது தெரியல ஏன்னு. நல்லா இருந்தது, மனசு அமைதியாக சாந்தமாக. இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இது பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் சிவன் தான். அங்கே அந்த கூடத்தில் கிடைக்காத சாந்தி இங்கே கொஞ்சம் அந்த நன்றி. சிவனுடைய சாமி பார்த்து ரொம்ப சந்தோஷம், அமைதியாக இருந்தது, மனம் திருப்தியாக இருந்தது. ரொம்ப மன லைட்டான மாதிரி இருந்தது. மனம் என்ன சொல்கிறது, அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப லைட்டராக ஃபீல் பண்ணோம். லைட்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது மனசு. அப்புறம் அந்த ரொம்பவே என்னதோ டென்ஷன் அப்படிலாம் போன மாதிரியே இருந்தது. ஸோ ரொம்ப மனசு அமைதியாக இருந்தது இந்த தியானம் பண்ணும்போது. நல்ல யோகா ப்ராக்டிஸாக இருந்தது. நிறைய குழப்பத்தோடு தான் வந்துட்டே இருந்தேன். என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன். திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் இங்கே வரணுன்னே வரல, சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். கூப்பிட்டான்னா சரி நமக்கு இப்படியாவது போய் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ மாதாஜி. என் நேம் வந்து ஜெயச்சந்திரன். நான் லாஸ்ட் இயரும் வந்தேன். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இங்கே வந்து படுறது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயத்துக்கு நம்மளை ஆட்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. கடவுளே வேண்டான்னு சொல்ல கூட இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவங்க பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸ்வரனை வந்து நம்ம வணங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். டெஃபினட்டாக நம்ம இன்னும் நம்மளை பற்றி நம்மளே தெரியாது, ஆனால் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே திருப்தியாக இருக்குது. முதல் வாட்டி நான் பார்க்குறேன், ये ரொம்ப அருமையாக இருக்குது. बहुत ही पॉजिटिव एनर्जी आया था यहाँ पर, बहुत ही एकदम सोलफुल एनर्जी, बहुत ही अच्छा फील रहा था, एकदम शांत
फुलफिलनेस एकदम हमारे पूरी चिंता वगैरह वी फील सो लाइट आवर सोल इज सो रिफ्रेशमेंट बहुत अच्छा था थैंक यू फॉर सच अ ब्यूटीफुल इवनिंग हैप्पी शिवरात्रि தேங்க் யூ மாதாஜி. இங்கே வந்து சிவனை தரிசித்தது எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது. இந்த சந்தோஷம் என்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும் ஈஸ்வரனை வேண்டி. கண்டிப்பாக மாதாஜி. ரொம்ப அருமையான அமைப்பு. ஒரு 15 நிமிஷம் எங்கே இருந்தேன்னு தெரியல, சிவன் கிட்டே இருந்த மாதிரி. ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னும் 2 டேஸில் எக்ஸாம். ரொம்ப ஃபியர், ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது என்னோடய மைண்டும் சரி பாடியும் சரி செம்ம காமாக இருக்குது. இப்போ ஏதோ புதுசாக ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ஃபீலிங்கோடையே நான் எக்ஸாம் எழுதுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது பேசின மாதிரியே இருக்குது அனுபவம். உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. சிவனை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. சரி, அதான் சில நினைக்கிறது அவர் கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் எல்லாமே நல்லதுதான் சொல்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்கும். அவரை நினச்சாவே எல்லாம் நல்லா இருக்கும். மன நிறைவாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆள் மனசை டச் பண்ணி அந்த வெளியே வீடியோ பார்த்துட்டு உள்ளே வந்து உட்காந்து அந்த சிவன் பேசுகிற மாதிரியே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆன்மா ரொம்ப அப்படியே ரொம்ப அடங்கின மாதிரி இருக்குது. ஆன்மா வந்து நம்ம மனசு ரொம்ப பக்கா புக்கான்னு குதிக்கிற மனசு அப்படியே கப்பு நடக்குது. இது என்னென்னா மனசு அடக்கிறதுக்கு நல்ல மெடிடேஷன் நல்லா இருந்துச்சு. சாமி எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. சாமி கும்பிடுங்க. மனசு நிம்மதியாக இருக்குது. 1000 கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயான. சொல்லுங்க சார். ஓம் நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். பாரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஓகே. ஓம் நமச்சிவாய். எல்லாம் சிவமயம். ரிலாக்ஸாக இருந்தது. ஓம் நமச்சிவாய. எல்லாருடைய குறைகளும் தீர்த்து வைக்க வேண்டும் சிவன். ஓகே. எல்லாம் தவறு செய்யாமல் காத்தருள. தேங்க்யூ பிரதர். ஹிந்தியிலே சொல்லுங்கள் பிரதர். இங்கே வந்தால் மைண்ட்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. யாரும் நோய் இல்லாமல் இருக்கணும். எப்படி போய் வரப்பா சிவன் ஈஸ்வரா நம்ம சிவா. மற்ற எந்த சிந்தனையும் வரல. இது சில நொடிகள் உன்னை உன் தேங்க்ஸ். ஈஸ்வரன் அன்பு எப்படி கிடைச்சிது? ஆமாம் சொல்லுங்க. மனசு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா. நல்லா ஏன்னா எனக்கு வந்து சாதாரண ஐ கெட் எமோஷனல். எனக்கு வந்து அந்த வைப்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நிஜமாவே பகவான்கிட்ட நான் வந்து சரணாகதி செய்ய போகிறேன். நீங்கள் எப்படி பிரதர் அனுபவம் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரு மனசு ரொம்ப ஆத்ம சாந்தி. நிஜமாவே ரொம்ப லேசான மாதிரி. ஆயிடும் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அதோட கார்டினேட் பண்ணி வந்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியும். ஓகே. ரியலி வெரி டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. இந்த அரேஞ்ச் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்ல நிறைவாக இருந்துச்சு. நல்ல சிவன் காட்சி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா. மாதாஜி உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைவாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த ஐயா எங்களோட வந்து பேசினாங்க. மன நிறைவாகவும் அவன் தகப்பன் தாயாக இருந்தது ஆரம்பிச்சிருக்காங்க. மன நிறைவு நிறைவாக இருக்குது. ஒரு அமைதி இருக்குது. நல்லா இருந்துச்சு. மனசு நல்லா நிறைவாக இருந்துச்சு. நல்லா ஐயா காட்சி கொடுத்தாரு சிவன். ஓகே. நல்லா ஃப்ரீயாக இருந்தது, காமாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. நல்ல அனுபவமாக இருந்துச்சு சாமி. நல்ல ஒரு மன திருப்தி. ஈசனை நேரடியாக காணக்கூடிய பிரார்த்தனை இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம கூட சிவன் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பர். இதை பார்த்தாலே நம்ம இதுவாக இருக்குது. ஓகேம்மா. மனசில் அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது.
சொன்ன மாதிரி சொன்னார். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு நிறைவா நிம்மதியாக இருக்கு. சந்தோஷம். ஓகேம்மா. இந்த பூமியில் அவதரித்துள்ளேன். அறியாமை இருள் சூழ்ந்த இந்த கலியுக ராத்திரியில் நான் அவதரிக்கும் காலமாகும். மனசு நல்ல நிறைவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அனுபவம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது என்னோடய ஒய்ஃப். ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம மனசு திருப்தியாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என் கவலையெல்லாம் நீங்கி போச்சு. மன கஷ்டமாக தான் இருந்தது. குடும்பத்துக்கு அமைதியாக இருக்குது மனசு. நல்லபடியாக ஃபீல் பண்ணுறேன். சிவன் தான் வர வச்சிருக்காரு. சிவன் கோயில் போல நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போல நினச்சிட்டு வந்து உடம்பு கூப்பிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. திடீர்னு கூப்பிட்றாங்க. எதிர்பாரமாக நினச்சாங்க. உள்ளே வந்தோன்னா உடம்பு செலுத்துடுச்சு. நினச்ச உடனே அது பெரிய 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 சொல்லுங்க, உள்ள எப்படி இருந்தது? என்ன அனுபவம் பண்ணீங்க? என் பேர் வந்து ராஜலக்ஷ்மி. நான் சின்ன நகர்லேருந்து வரேன். இதே போல் நான் 2-3 முறை வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சிவலிங்கம் 1001 சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அப்போவும் உண்டேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு கிடைச்சிது, நிம்மதி கிடைச்சிது. அதனால் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. மன திருப்தியாக இருந்தது. மனபாரத்தோடு வந்தேன். மனபாரம் விலகி நல்லா சந்தோஷமாக ஐயா நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஒரு சாமியை வந்து நேரில் பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தது மனசுக்கு. அவரை பார்த்த மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே கண் எதிர்க்க பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது மனசு. தேங்க்யூ. மனசு நிம்மதியாக இருந்தது. நேரில் பார்த்த மாதிரி